எல்லாருக்கும் வணக்கம். எங்க கல்லூரியில மாஸ்டர்ஸ் டிகிரி போட்டு கிட்டத்தட்ட 1.5 வாரம் ஆக போகுது. முதல்ல நாங்க 3 பேர் தான் வந்திருந்தோம். 3 பேர் யார் யாருன்னு அடுத்தடுத்து காட்டுறேன். 3 பேருமே செல்ஃப் போர்ட்ரேட் பண்றோன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணின்னு இருக்கிறோம். அப்புறமா பார்த்துட்டு எங்களை மாதிரி இருக்கானு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்புறம் டெய்லி காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமா வரணும் அப்படின்ட்டு ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க. அதனால காலையிலேயே வந்து வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். அந்த 3 பேர்ல 2 பேர் இவங்க தான். இவரு பேரு பாலகிருஷ்ணன், இவங்க பேரு சிவப்பிரியா. இந்த செல்ஃப் போர்ட்ரேட் பண்றது உண்மையிலேயே நாங்கள் சீரியஸாக தான் பண்றோம். ஆனால் ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் போயிட்டு இருக்குது. எங்களை மாதிரி வருதா என்னன்னு தெரியல, ஆனால் எங்கள் மூதாதையர்கள் மாதிரி நல்லாவே வருது. அப்புறம் வீடியோவில் காட்டுறான் தான் சொன்னேன் இவனை. அவன் சுற்றி சுற்றி காட்டுறான், அப்புறம் மூஞ்ச காட்டுறது திரும்பிக்கிறான். அப்புறம் நான் பண்ணதை பாருங்களேன். இது யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சி யார மாதிரி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இது நானும் என்ன மாதிரி பண்ணோம்னு நினச்சி போராடி பண்றேன். என்னோட மூதாதையர் மாதிரி இருக்குது இது பார்க்கறதுக்கு. அப்புறம் மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி எல்லாரும் உட்காந்து வெறித்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. உடனே கமின் நானும் வரேன் அப்படின்ட்டு கடகடன்னு பண்ணி முடிச்சுட்டு பார்த்தாக்கா இது என்ன மாதிரி இருக்கான்னு எனக்கே சந்தேகமாயிடுச்சு. அதனால கமெண்ட்ல இது என்ன மாதிரி இருக்கா இல்ல வேற யார மாதிரி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு என்னவோ இது என்னையே கலாய்க்கிற மாதிரி பண்ணிட்டோம்னு தோணுது. இதோட பினிஷிங்ல தான் தெரியும் இது என்ன மாதிரி வந்திருக்கா இல்ல என்னோட கொள்ளு தாத்தா மாதிரி வந்திருக்கா அப்படின்ட்டுன்னு. அப்புறம் நம்ம நண்பர்கள் வெற்றிகரமா பண்ணி முடிக்க போறாங்க போல. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல பார்த்துட்டு சொல்றேங்க. அப்புறம் வீட்டுக்கு மணி ஆயிடுச்சு. நாங்க பாட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். சரி கிளம்புறதுக்கு முன்னாடி அவுட்டோர் பண்ணிட்டு போலாம் அப்படின்ட்டு நானும் என் பாலகிருஷ்ணா நண்பரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டோம். பிளானை வெற்றிகரமா கேன்சல் பண்ணிட்டு நாங்க பாட்டு டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்ட்டு வந்து டீ கடையில வந்து நின்றுட்டோம். அப்படியே டீ சொல்லிட்டு நாங்க பாட்டு கேக் எடுத்து சாப்பிட்டு இருந்தோம். வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதும் அவன் பாட்டு வெக்கப்பட்டு சிரிச்சுக்கினே இருந்தான். கேக் சாப்பிட்டே இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசணும். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இவன் எனக்கு மேல ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கிறான். எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு வீடியோல காட்டுறதுக்கு. இருந்தாலும் டீ வந்ததுக்கு அப்புறம் டீ குடிச்சுக்கிட்டே இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் மணி ஆயிடுச்சுன்னு பாலா நண்பர் அவர் கிளம்பிட்டாரு. நானும் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு மெட்ரோ ஏறிட்டேன். சின்ன வயசுல நிறைய ஸ்கூல் மாறி மாறி படிச்சிருக்கேன். அதுல இந்த ஸ்கூலும் ஒண்ணு. இந்த யூனிஃபார்ம் பார்த்துட்டு அந்த ஸ்கூல் படிச்ச ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் நான் இறங்க போற ஸ்டாப் வந்து தான் கவனிக்கிறேன். பீச் சைடு பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே கீழே இறங்கி வரும்போது சரியான மழையில நனைஞ்சிக்கினே தான் வீட்டுக்கு வந்தேன். அது என் நேரமா என்னன்னு தெரியல. காலையிலே என் மூளை சொன்னிச்சு கூட எடுத்துட்டு போனேன். நான் ஏதோ ஒரு தைரியத்துல நான் பாட்டு போயிட்டேன். அதே மாதிரி மழையும் பெஞ்சிச்சு. கொஞ்சம் மழையில நனைஞ்சிக்கிட்டு தான் வீட்டுக்கு வர நிலைமை ஆயிப்போச்சு. அது கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு மழையில நனைது நல்லாவே இருந்துச்சு. நான் ஒரு பிளான் யோசிச்சு வச்சிருக்கேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா டெய்லி என்னோட கல்லூரி நாட்கள் அப்படின்ட்டு ஒரு சீரீஸ் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. அது ஒன்றும் இல்லை, எங்க காலேஜ்ல டெய்லி நான் என்ன பண்றேன், என்ன மாதிரி ஒர்க் பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் ஃபன்னாவோ கொஞ்சம் நல்லாவோ எடுத்து சீரீஸ் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். ஸோ அது உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வீடியோ போட்டா நல்லா இருக்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா பை பாய்.